அப்பா கடவுளே, நான் செய்கிற இந்த வேலையில் எந்த ஒரு இடையூறும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீ தான்ப்பா பார்த்துக்கணும். ஹலோ அப்பா. சொல்லுங்கண்ணே. எங்கப்பா இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா, சீக்கிரம் வந்து விடுப்பா. அப்பா கொஞ்சம் வேலையாக இருக்கேன். நீ வழக்கம் போல் பக்கத்து வீட்டாங்கள் கூடயே போயிடுப்பா. சரிப்பா, நான் பக்கத்து வீட்டாங்க கூடயே போய்க்கிறேன். சரியா? வச்சுட்டுமா? சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். பொண்ணை கிட்ட கொண்டு வரத்துக்குள்ள நான் படாத பாடுபட வேண்டியது இருக்கேன். தேவாமிர்தம் பேசு. சொல்லுடா செல்லம். எங்கப்பா இருக்க? இன்னைக்காச்சும் வந்து முடிய ஆரம்பிட்டியா? அப்பா இன்னைக்கும் கொஞ்சம் வேலையாக இருக்கேன்டா, புரிஞ்சுக்கடா செல்லம். சரி, நானே போய்க்கிறேன். சொல்லுடா செல்லம். ஹலோ அப்பா, நீ ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் தராங்கப்பா. என்ன சொல்கிற? அது அக்கௌண்ட்டில் ஏறும். அப்படியா? உனக்கு தான் நிறைய வேலை இருக்குங்கப்பா, நான் பக்கத்து வீட்டாங்களே அடிச்சு போட்டேன். வேணாம் 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 வேணாம். அப்பா நானே வரேன்டா. உனக்கு அதை விட வேற என்னடா முக்கியமான வேலை இருக்கு? உடனே வரேன். சரிப்பா. ஐயா ஜாலி. அப்பா ப்ரேயர் முடிச்சுட்டு போய் அருமையாக காணும். போய் சார் ஃப்ரீயாக இருந்தால் கேட்டு வந்துடுப்பா. சரிப்பா, போயிட்டு சீக்கிரம் வா. சாரிப்பா, நீ சாரை வேலையாக இருக்கானப்பா, நாளைக்கு வர சொல்கிறாரு. அப்படியா? சரிப்பா, சரி போ. சரிப்பா, பாய்ப்பா. பாய்ப்பா. நாளைக்கா? சரி விடு, நம்ம பணம் தானே, பார்த்துப்போம். இங்கே இருக்கணும், போய் பார்த்துருங்க. சரிப்பா. அப்பா இன்னைக்கு இல்லையாப்பா, நாளைக்கு தானேப்பா. நாளைக்கு வாப்பா, பாய். இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி பார்த்துட்டு நீ கிளாஸுக்கு போ, நான் உன் வாத்தியாரை பார்த்து கேட்டுக்கிறேன். சார் ஒன்று சார். வாங்க சார். என்ன சார், யாரை பார்க்கணும்? சார் என் பையன் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் படிக்கிறான். பேர் பேர் நிதின்குமார். சரிங்க, சொல்லுங்கள்.
சார் ஸ்காலர்ஷிப் நேரில் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். 4 நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன். இல்லை நாங்கள் ஸ்காலர்ஷிப் யாருக்கும் கையில் கொடுக்க முடியாது. இப்போ போட்டு 2 மாதம் ஆச்சு சார். ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்படியா? ஆமாம் சார். நீங்கள் போய் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். சரிங்க சார். சார் தேங்க்யூ சார். சரி. நம்மளே பெரிய தில்லாலங்கடி, இப்போ நாப்பிளை விட பெரிய தில்லாலங்கடியாக இருக்கானே. சாரி சார், தெரியாமல் அடிச்சிட்டேன் சார். படிக்கிற மாதிரி தான் நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க? இது நான் என்ன சார் பண்ணேன்? உன் தில்லாலங்கடி வேணால் தெரியாது நினச்சிட்டு எனக்கு. சார் அது நல்ல மூளை படிக்கிறதா இருந்தால் படி, இல்லைன்னா நான் உன்னை ஸ்கூலை விட்டு அனுப்பிவிட்ருவேன். சார் நான் வேணும்னு பண்ணல சார். சாரி சார். அப்புறம் வேறு எதுக்காக பண்ண? சார் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க அப்பா கூட வந்திருக்காங்க சார். நான் ஒரு நாள் எங்கள் அப்பா கூட வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? சார் இதுக்காக நீ எத்தனை நாள் சார் எங்கிருக்கேன்? இந்த ஃபீலிங் எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என்னை மன்னிச்சிருங்க சார். சரிப்பா, அவ்வளோதான். உனக்குள்ளே இவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நாட்டில் சில அப்பாக்களுக்கு தான் தவறு பண்ணுறாங்க. அவங்க எப்போ தன்னோட தவறை உணர்றாங்களோ அப்போ தான் உனக்குள்ள மாணவரோட எதிர்காலம் சிறப்பாக அமையும். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் சார். அவர் மாறணும் தான் சார் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன்.